Some nail-biting finishes, last ball thrillers, and of course brilliant performances பார்த்த இந்த WPL 2025ஓட பிஸ்னஸ் எண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு எலிமினேட்டர் கேம் நடக்க போகுது பிட்வீன் குஜராத் ஜாயன்ட்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அதை பற்றி நிறைய பேசுவோம். ஹாய், திஸ் இஸ் ஷைலஜா சுந்தர் அண்ட் ஐ வெல்கம் யூ டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். மும்பை பிரபான் ஸ்டேடியமில் நடக்க போகிற இந்த எலிமினேட்டர் கேம் வில் டிசைட் யார் ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மும்பை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் 2 கேம்ஸ் நடந்திருக்கு WPL இந்த சீசனில். அண்ட் 2 கேம்ஸுமே விச் எவர் டீம் ஹேஸ் பேட்டட் ஃபர்ஸ்ட் ஹேவ் been able to defend the total. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் யாரோ டெஃபினெட்லி அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெஷரான இன்னைக்கு ஒரு கேமில் டெஃபினெட்லி டாஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். குஜராத் ஜாயன்ட்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 டீம் வந்து இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா போத் டீம்ஸ் ஹேவ் ஹேட் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் அதுலேருந்து எப்படி ஈச் டீம் ஹேஸ் பவுன்ஸ் பேக் அண்ட் கம் ஸோ டீப் இன் திஸ் டோர்னமெண்ட் ஷோஸ் தேர் கேரக்டர் அண்ட் எவ்வளோ தேவை அவங்களுக்கு இந்த ட்ராஃபி அப்படின்றது. குஜராத் ஜாயன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் முழுக்க நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி அவங்க கேப்டன் ஆஷ்லி கார்ட்னர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இந்த டீமை இந்த அளவுக்கு டீப்பாக டோர்னமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரில்லியன்ட் பிகாஸ் த வே ஷி இஸ் பெர்ஃபார்ம்ட் வித் போத் பேட் அண்ட் பால் ஹேஸ் பீன் ப்ரில்லியன்ட். ரொம்ப நிறைய க்ரூஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் ஃபீல்டிங்குமே ஷி இஸ் டேக்கன் சம் ப்ரில்லியன்ட் சான்சஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியண்ட்ரா டாட்டினோட இந்த சீசன் அவங்க இந்த டீமுக்குள்ளே வந்தது குஜராத் ஜாயன்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் அவங்களுமே த்ரூ த சீசன் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் இஃப் யூ சி பெத்மூனி பொறுத்த வரைக்கும் இனிஷியலி பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் அவங்ககிட்ட இல்லைனாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு க்ரூஷியல் நாக்கே ஆடிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஹர்லின் தியோலோட இனிஷியல் ஃபியூ கேம்ஸுமே அவங்க பேட்லேருந்து பெரிய ரன்ஸ் வரலனாலுமே later in the tournament the way she is started batting and the way she is contributing is very very positive. and அவங்களால அந்த ஒரு டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ஆங்கரிங் ரோலை ப்ரில்லியண்ட்டாக பண்ணி எடுத்து வர முடியும். அது நம்ம ப்ரீவியஸ் கேம்ஸ்க்குமே பார்த்தோம். ஆல்சோ பாரதி ஃபுல்மாலி எப்போல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கோ ஷிஸ் பெர்ஃபார்ம் வெரி வெல். இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேமில் கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ரில்லியன்ட் 61 பார்த்துருந்தோம். த வே ஷி டுக் த டீம் ரொம்ப ஒரு க்ளோஸ் கேம் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வின் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் பாரதி பொறுத்த வரைக்கும் ஷீ ஹேஸ் த எபிலிட்டி டு பிளே டாப் ஆர்டர் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் நான் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் ஜிஜிக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு கன்சர்ன் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல ஸ்டார்ட் கிடைக்காம இருக்கிறது. ஒருவேளை அவங்க நல்ல ஃபார்மில் இருக்க பாரதியை அப் த ஆர்டர் அனுப்பி இஃப் ஷி கேன் கான்ட்ரிபியூட் தேர் அது வந்து டெஃபினட்டாக ஜிஜிக்கு ஒரு பெரிய ஹெல்பிங் ஹேண்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். another big highlight for ஜிஜின்னு சொல்லும்போது பிரியா மிஸ்ரா. டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜாயன்ட்ஸ்க்கு ஃபைண்ட் ஆஃப் த சீசன் இந்த வருஷம் பிரியா மிஸ்ரான் தான் நான் சொல்லுவேன். அவங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து நிறைய விக்கெட்ஸ் பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க குஜராத் ஜாயன்ட்ஸ்க்காக. அண்ட் அஃப்கோர்ஸ் தனுஜா கன்வரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யங் காஷ்விக் கௌதம் இஸ் ஆல்சோ bowling really well. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் குஜராத் ஹேஸ் அ வெரி வெரி குட் சைட். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் ஹைலைட்ஸ். அகேன் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகேன் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் த்ரூ அவுட் திஸ் சீசன் also has been very very strong. அண்ட் நிறைய கேம்ஸில் மேட்சை திருப்பி கொடுத்துருக்காங்க. மேட்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ கேப்டன், ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், டீமை எடுத்துகிட்டு போகிற விதமாக இருக்கட்டும், ஷீ இஸ் பீன் பிரில்லியன்ட். ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து WPL த்ரூ அவுட் ஆல் 3 சீசன்ஸில் இவ்வளோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸாக இருக்காங்க. அண்ட் பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா நேட் சிவப்ரண்ட். சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த வே ஷி இஸ் பேட்டிங் அண்ட் ஆல்சோ bowling வந்து வேற லெவலில் ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் செம்ம ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஷி இஸ் பீன் ஏபிள் டு கன்சிஸ்டன்ட்லி டேக் தட் ஃபார்ம் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹேலி மேத்யூஸ் ஹூ இஸ் ஆல்சோ த பர்பிள் கேப் ஹோல்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் நேட் சிவப்ரண்ட் ஹோல்ட்ஸ் தி ஆரஞ்ச் கேப். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட். ஒரு டீம்லேருந்து 2 பிளேயர்ஸ் பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்ச் கேப் வச்சிருக்காங்கன்னா அந்த டீம் எவ்வளோ சாலிடாக இருக்கும் அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். அமேலியா கேர் அண்ட் ஷப்னம் இஸ்மாயில் 2 பேருமே போலிங்கில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சாலிட் சைட். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடே வந்து இஸ் அ மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் பிளட். இன்ஃபேக்ட்
பிளேயர்ஸ் லைக் சஜ்னா, கமலினி, சன்ஸ்கிருதி, அருணிகா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க கிடைக்கிற சான்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இவங்க எல்லாருமே ஆஸ் அ டீம் லுக் வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஐ திங்க் ஜிஜி ஆர் மும்பையான்னு கேட்கும்போது ஐ வுட் சே மும்பை ஹேஸ் அ ஸ்லைட்லி பெட்டர் சான்ஸ் ஹேவிங் such a solid side. But இருந்தாலும் the way Gujarat Giants have played throughout the tournament, I think it is not going to be easy for Mumbai Indians today. So இன்னைக்கு நடக்க போற எக்ஸைட்டிங்கான எலிமினேட்டர் கேம் is definitely going to be a blockbuster one. But அதுல யார் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you.